அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு என்ற ஆண்டாளின் மார்கழி மாதத்தில் 30 தப்பாமல் ஆண்டாளுடைய வைபவங்களை புதிய பரிணாமத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்றைய தினம் ஆண்டாளும் வேதமும். ஆண்டாளை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருக்கின்றோம். வேதத்தை பற்றியும் நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வேதம் என்றால் என்ன? ஞானம். நமக்கு ஞானத்தை அளிக்கக்கூடியது வேதம். எஸ்ய நிஸ்வசித்தோ வேதகா என்று பகவான் மகாவிஷ்ணுவனுடைய மூச்சுக்காற்றே வேதங்களாக உருவெடுத்தது என்று மகான்கள் கூறுகின்றார்கள். அப்போது பகவானுடைய மூச்சுக்காற்று வேதம் என்றால் ஆண்டாளுடைய மூச்சுக்காற்று 30 தப்பாமல் உரைத்த இந்த மாதத்தில் திருப்பாவையாகத்தானே இருக்க முடியும். ஞானவராகமூர்த்தியினுடைய உத்தரவின் பேரில் வேதங்களை அருமையான எளிய மொழியிலே மத்பக்தா சர்வலோகானாம் லகோபாயம் வதப்பிரபோ என்று அனைவரும் புரிந்து கொள்ளும்படியான தூய தமிழிலே வேதத்தினுடைய அர்த்தங்களையும் உபனிஷத்தினுடைய சாரங்களையும் நமக்கு அளிப்பதற்காக அன்றோ ஆண்டாள் கோதை பிறந்தவூர், கோவிந்தன் வாழுமூர், தூய மணிமாடம் தோன்றுமோர், நீதியால் நல்லபத்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் என்று தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கோதையாக அவதரித்தாள். ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுக்க காரணம் மகான்கள் கூறுகிறார்கள், வேதக்கோனூர் நான்மறைகள் ஓதுமோர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எப்போதும் 4 மறைகளான வேதங்களை மகான்கள் பண்டிதர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்களாம். அதனால் அங்கு ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு, ஆண்டாள் அங்கு திரு அவதாரம் எடுக்கிறாள். வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். அவள் எழுதியது திருப்பாவை. அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் நமக்கு அளித்தது வேதத்தினுடைய சாரங்கள். பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். இதை தவிர ஆண்டாளுக்கும் வேதத்திற்கும் வேறு ஒற்றுமையை நாம் அதிகமாக கூற வேண்டிய அவசியமில்லை. வேதமானது ஒரு பெரிய மரமாம். அந்த மரத்திற்கு, மரம் என்பது தழைத்து ஓங்கி செழித்து வளர வேண்டுமென்றால் அதற்கு வித்தானது, அதாவது விதையானது மிகவும் அவசியம். விதையினுடைய வீரியத்தில்தான் மரம் வளரும். ஆக வேதமாகிய அந்த ஒரு மரத்திற்கு பாஷ்யக்காரர் கூறுகின்றார், என்னுடைய ஆண்டாளுடைய திருப்பாவை தானே வித்து, வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அவ்வாறு வித்தாக திருப்பாவை இருப்பதனால் நமக்கென்ன பயன் ஏற்படுகின்றது? எவ்வாறு அது வித்தாக முடியும்? நாம் சற்றே யோசித்தோமே ஆனால் நம்முடைய 1 வருடம் என்பது தேவதைகளுக்கு ஆகாயத்திலே ஒரு நாளாக கழிகின்றதாம். அதிலே ஆண்டாள் அனுபவித்த இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிராம முகூர்த்தம், அதாவது சிறுகாலையான வேலை. வேதத்தை நாம் ஓத வேண்டிய, அத்தியனம் பண்ண வேண்டிய, கற்க வேண்டிய சமயமானது இதே பிராம முகூர்த்தம் என்று வேதம் கூறுகின்றது. அதனால் அந்த சமயத்திலே இந்த திருப்பாவையை அனுசந்தானம் செய்வது என்பது வேதத்தையும் திருப்பாவையும் ஒரே தட்டிலே நாம் பார்த்து மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஆனந்தமானது நமக்கு ஏற்படுறது. வேதத்தை மகர்ஷிகள் மகான்கள் எல்லாம் எவ்வளவு கற்றாலும் அதை கற்பதற்கு அளவுகோல் ஆயுள் போராது என்று கூறுகிறார்கள். மகர்ஷிகள் பராசர பட்டர் முதலியவர்களெல்லாம் நமக்கு அதிகமாக இதனுடைய பெருமையை, ஏன் வேதத்தை வகுத்த வேதவியாசர் கூட 4 பகுதிகளாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்று பிரித்தார். நம்முடைய ஆண்டாளோ திருப்பாவையையும் முதல் பாசுரம் முதல் 5வது பாசுரம் வரை தான் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்ல வந்த ஒரு நிலையாகவும், 6வது பாட்டு முதல் 15வது பாட்டு வரை அனைவரையும் எழுப்பக்கூடிய ஒரு நிலையாகவும், 16வது பாட்டு முதல் 23வது பாட்டு வரை பகவான் உள்பட அனைவரையும் எழுப்பக்கூடிய நிலையாகவும், எவ்வாறு வேதம் கடைசியில் முடிக்கும் போது தான் சொல்ல வந்த காரியத்தை நமக்கு அழுத்தி சொல்லுகின்றதோ அதுபோன்று 24வது பாட்டிலிருந்து 30வது பாட்டு வரை எல்லாவற்றையும் விட்டு பகவானை சரணடைவதே நம்முடைய நோக்கம் என்று இங்கு ஆண்டாலும் 4 பகுதிகளாக பிரித்து கொண்டாள்.